ஹாய் ஹலோ சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏன் இந்த மைவி3 நம்பி போட்டேன், எப்படி நம்பினேன் அப்படின்றத விட நான் இப்போ எப்படி பயம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். இது மாதிரி நிறைய பேர் வந்து பயந்துட்டுருப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து போடுறக்கே பயப்படுவாங்க. அவங்களுக்காக கூட இந்த வீடியோவாக இருக்கலாம். பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கான்செப்ட் வந்து வாழ வைத்து வாழ்கிற கான்செப்ட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒன்று. இது வந்து நிறையா பேர் இந்த இதோட வளர்ச்சியை தடுக்கிறக்காண்டி கூட நிறையா பேர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து நிறையா சொல்லியிருக்காங்கட்லும் எஃபியில் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு, அதை பார்த்து நிறையா பேர் பயந்துருப்பாங்க. அப்புறம் ஜீ தமிழ் நியூஸில் சொல்லியிருக்காங்க, அதனாலே முக்கால்வாசி பேர் இன்னும் பயப்படுறாங்க. நாணய விகடன்லேருந்து ரீசெண்டாக இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேருந்தும் நிறையா பேர் இதில் வந்து கொஷின் கேட்ட விதம் வந்து பயமுறுத்துறதுனால இருந்ததுனால இதில் வந்து சேர்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி அவர் வந்து இந்த எம்டி வந்து சொல்லியிருப்பார். நிறையா இதில் வந்து புதுசாக பயன்படுத்தி தான் நம்மளை ஏமாத்துறாங்க மக்கள் எல்லோரும், நம்மளும் ஏமாறுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். இதில் வந்து இவர் வந்து ஓப்பன் டாக்காகவே சொல்லியிருப்பார், நம்ம வந்து புதுசாக தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் வந்து யாரையும் ஏமாத்துறக்காண்டி யூஸ் பண்ணல, வாழ வைத்து வாழ்கிற கான்செப்டில் யூஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட் வந்து இது வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு இதில் சேலரி கொடுக்குறோம், இது வந்து யாரையுமே கம்பல் பண்ணி சேர்க்குற ஒன்று கிடையாது, நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒன்று. இதில் வந்து ப்ராடக்ட் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக தான் நம்மளுக்கு சேலரி கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்ச ஒன்று தான் நம்மளுக்கு. இது வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓஎம், பிஎம், அப்புறம் தான் சிஎம், அது சில்வர் மெம்பர், அப்புறம் கோல்டன் மெம்பர் நிறையா இருக்குது. கடைசி சிஎம் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேலே வாடிக்கையாளர் இருக்காங்க. அதில் 5 லட்சம் பேர் வந்து சிஎம்ஓ, எஸ்எம்ஓ, ஜிஎம்ஓ அப்படி இருக்காங்க. 2 லட்சம் பேர்கிட்ட வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து பணம் கட்டி பார்க்குறாங்க. 5 லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க. அதை வாங்கி தான் நம்மளுக்கு சேலரி கொடுக்குற மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்க கட்டின சிஎம் பணமோ அதை வச்சு இல்லை, அப்போயுமே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்ட் கேர் பேக்கும் இந்த இதை வந்து அது என்னது கேப்சூலும் சேல்ஸ் பண்ணி தான் அந்த அமௌண்ட்டில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு கேள்விகளில் இந்த கேள்வியில் வந்திருக்கு, ஜிஎஸ்டி பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் பதிவு பண்ணியிருக்காங்க, ஏன்னா நம்ம பேன் கார்டு யூஸ் பண்ணாலே ஜிஎஸ்டி யூஸ் பண்ணணும். ஆர்பியில் பதிவு பண்ணலை அப்படின்றாங்க. ஏன் ஆர்பியில் பதிவு பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனி சிஃபண்ட் கம்பெனியும் நடத்தலை அப்படின்னு ஆன்சர் கொண்டு வராங்க. அதனால் நான் ஆர்பியில் பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. இது வந்து கண்டிப்பாக முறைப்படி தான் பதிவு செஞ்சுருக்கு, ஆனால் ஜிஎஸ்டி வந்து பதிஞ்சிருக்கு, ஆனால் ஆர்பி பதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ப்ராடக்ட் மூலமாக சேல்ஸ் பண்ணிங்கல்ல, இப்போ எத்தனை ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 85 ப்ராடக்ட் மேலே சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு இதில் வந்து 120 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் வந்து நல்ல ஒரு நம்ம இதில் சேர்ந்துருந்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு நிறுவனம் வந்து அதை பற்றி தெரிஞ்சு இப்போ நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே போனோம்னா அதில் டவுன்லோட் பண்ண போகிறப்ப அதில் ரேட்டிங் பார்ப்போம், 4.6 இருக்குது. ஏன்னா அப்படி நான் விருப்பம் இல்லாதவங்க இதில் வந்து நிறையா வேஸ்ட்டாக நம்மளை நெகட்டிவாக சொல்கிறவங்க ஃபுல்லாக அந்தளவுக்கு இதை வந்து டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா 4.6 அளவுக்கு ரேட்டிங் வச்சுருக்காங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லணும். எனக்கு வந்து நம்பிக்கைக்குரிய காரணம் வந்து இதில் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதுனால தான் இது வந்து எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. யூஸ் பண்ணாமல் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரீயாக தானே பார்க்க சொல்கிறாங்க, அதுலேயே 60 ரூபா எடுக்கிறோம். ரெண்டாவது பிஎம்க்கு வந்து 360 ரூபா கட்டுறோம், 7 ரூபா. அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து பண்ண போகிறது சிஎம் ஆக. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஸ்டோர்ஸேவும் 650 ஸ்டோர்ஸ்க்கு மேலே இப்போ இருக்குங்க. அதில் வந்து நிறைய, அதான் 85 ப்ராடக்ட் நான் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறையா வந்து இதில் வந்து நம்ம நம்பி இறங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரோட கமெண்ட்டுமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் பயப்படுறவங்க, இதை பயப்படுறவங்க, பயப்படுறவங்க எல்லாருமேவும் கம்பல் கிடையாது. யாராக இருந்தாலுமே யோசிச்சு சேருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பேசிக்காக சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நம்பிக்கை வரும். அந்த எம்டி ஸ்பீச்சுமே நேர்மையாக தான் இருக்குது. அவரோட ஸ்பீச்சுமேவும் மடியில் கனம் இல்லாத வழியில் பயம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதில் வந்து எனக்கு வந்து சாமி பக்தி அதிகமாகவே இருக்குது. இவங்க எத்தனை பிரான்ச் ஆரம்பித்தாலும் அதில் வாராகி அம்மனை கும்பிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது எனக்கு இன்னும் ரொம்பவே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இதில் ப்ராடக்ட் நம்ம வாங்குறது மூலமாக கண்டிப்பாக நம்மளுக்கான லாபமும் கிடைக்கும், ப்ளஸ் அவங்களுக்கான இன்கமும் கிடைக்கும். அதனால் நம்மளுக்கும் ஏர்னிங்ஸு தான் வரும். அதனால் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு.
பொதுவாக நம்ம டேட்டா என்ட்ரி பண்ண போனோம்னா ஒரு டேட்டா என்ட்ரி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் தான் பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு 7 ரூபா சம்பளம் தருவாங்க, மினிமம் 8 ரூபா. நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசை நினைக்காம நம்ம டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணாலே போதும். அப்படி தான் நான் இப்போ நினச்சிட்டு பண்ணுறேன். ஆனால் கம்பெனி லைஃப் லாங்கான்னு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. கண்டிப்பாக எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாலும் பதில் கிடையாது. ஆனால் நம்பலாம். தேங்க்யூ. ஸோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோன்னா பேசுனாலும் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் மீ. தேங்க்யூ.